சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா? முழு வீடியோக்கான லிங்க்கு மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்குது. கிளிக் செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் நம்ம அம்பையோட நிலவரத்தை பற்றி இந்த எபிசோடில் பேசலான்னு பார்த்துருந்தோம். நம்ம ஃபேவரட் வில்லி அம்பை என்ன ஆனாங்கன்றத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சரின்ட்டு நம்ம அம்பை வந்து இப்படியோ நம்ம நினச்சதை நிறைவேற்றிட்டோம்டா சாமி, ஜாலின்ட்டு ஒரு பக்கம் கத்தி கூச்சில் போட்டுட்டு கிளம்ப. அப்போ கிளம்பும்போது பார்த்தா நம்ம கங்கை ஆற்றுல திடீர்னு பார்த்தா வெள்ளப்பெருக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம படகொட்டி, அம்மா எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி ராணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம போய் கடையை சேருவோமானே தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து தைரியமாக ஓட்டு, நம்ம கண்டிப்பாக போய் கரையை சேர்ப்போம். கரையை சேர்க்கிறவில்லை என்னோட கடமையில் என்னோட கனவுல நான் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பையை ஒரு டைலாக்கை போட. சரி, நம்ம அம்பையை வந்து அடுத்து என்னென்ன நம்ம அஸ்தினாபுரத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம அம்பை அந்த வெள்ளத்தை கடந்து வந்தாங்களா அப்படின்றத கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்பை அங்கே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அம்பையோட பிறந்த 2 தங்கச்சிகளுக்கும் குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு பேர் சுற்றுற விழாவே இங்கே அஸ்தினாபுரத்தில் செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம அம்பிகாவுக்கு அம்பாலிகாவுக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக நமக்கு பையன் பிறந்துட்டா, இந்த நாட்டை ஆள்றதுக்குன்னு நம்ம சத்தியவதியும் நம்ம ஜாலியாக இருக்க. அந்த பேர் சுட்டு விழாவில் ஐயர் இருந்துட்டு சரி கொண்டு வாங்க பிள்ளைங்களுக்கு பேரை சுட்டுவோன்னு சொல்ல, இந்த பயப்பிள்ளைங்க பிறக்கிறதுக்காகவே நம்ம நாடு அப்படியே எப்படா இந்த பயப்பிள்ளைங்க பிறப்பான்னு காத்துக்கிட்டு இருந்ததுனால இந்த பையனுக்கு வந்து துர்துரோஸ்டர் அப்படின்ற பேரை நான் சூட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஐயர் ஒரு பக்கம் கோவலை விட, அடுத்து இன்னொரு பயப்பிள்ளைக்கு என்ன பேரை சுட்டுவாங்க நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம சித்தி பிள்ளைக்கு பேரை சுட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சித்தி பிள்ளைக்கு பேரை சுட்ட பலன்னு இருக்கிறனால இவன் பேர் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பன்னு பார்த்து நம்ம பீஸ்மர் உடனே ஒரு கையில் நம்ம பீஸ்மருக்கு தான் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறது குழந்தைய தூக்கிட்டு வரான்னு பார்த்தா அது ஒரு தாசியோட குழந்தை. அது வந்து தாசியோட குழந்தைய அதுக்கு எதுக்கு பேர் சுட்டணும் அப்படின்னு. தாசியோட குழந்தையா இருந்தாலும் இதுவும் அவருக்கு பிறந்த குழந்தை தான், இது அரச குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. பாரு பீஸ்மா, பேரை சுட்டினோமா, நல்லா வடையும் பாயாசையும் தின்னோமா, கம்முன்னு இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு நம்ம சத்தியவதி மனசுல அப்படியே வஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க வாட்டுக்கு என்னத்தையே நினைச்சிட்டு போங்க, எப்படியும் இந்த பயப்பள்ளிக்கு ஒரு பேரை சுட்டுங்கன்னு சொல்ல, இங்கப்பா சரி நல்லவனே உனக்காண்டி நான் பேரை சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தியவதி வந்து சொல்ல, உடனே ஐயரும் சரின்ட்டு என்ன சொல்கிறாரு, இங்கேப்பா இந்த நாட்டை ஆள்றதுக்கும் இந்த அரசை ஆள்றதுக்கும் நல்ல அறிவுடையவன் ஒரு அறிவு வந்து ரொம்ப முக்கியம். அதனால இந்த பையப்பிள்ளையோட பேர் விதுரன் அப்படின்ற பேரை நம்ம ஐயரை சுட்ட. சரி சந்தோஷத்தில் நம்ம பீஸ்மர் இருக்க, இந்த பையன் வந்து நல்ல அறிவும் செயலுமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியோட பக்கம் கோலை விட, சரி நாட்டு மக்களுக்குலாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நம்மளே வச்சு என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான தர்மம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தா திடீர்னு யாருறான்னு பார்த்தா நம்ம அம்பை ஒரு வேளை தங்கச்சி பிள்ளைங்களை சித்தி பெரியமான்றனால தங்கச்சி பிள்ளைங்களாம் பார்க்க வந்திருக்காளான்னு சத்தியவதி நினைக்க, பீஸ்மரை நினைக்க. அப்போ பார்த்தா நம்ம அம்பை வந்து ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு, பீஸ்மா இங்கே பாரு உனக்காண்டி ஒரு அழகான ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்திருக்கேன், உன் வாத்தியார் கொடுத்து விட்டார் பரசுராமரே இந்தா அப்படின்னு சொல்லி. என்னது அம்பையன்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை மரணத்தை தழுவுறியா அப்படின்னு கேட்க, நான் எப்பயுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது இந்த உலகறிஞ்ச உண்மை, நம்ம உலகறிஞ்ச உண்மை அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சத்தியவதி சும்மா இல்லாமல் அவங்க பேசுகிறாங்களே விட்டுட்டு கம்மன் நிற்கிறத விட்டுட்டு, நீ இப்பயும் அதே கோபத்தோடையும் அதே பழி வாங்குற உணர்வோடையும் தான் இங்கே வந்தையா அம்பையே? ஆமாம், அப்புறம் எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பை சொல்ல, இப்படி இருக்கிறத விட்டுட்டு நீ வாட்டுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி போகிறத விட்டுட்டு நீ வாட்டுக்கு அஸ்தினாபுரத்தில் வந்து சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, உன் வாழ்க்கையை சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவே நம்ம அம்பை கோவம். அஸ்தினாபுரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நாங்கள் வாட்டுக்கு காசியில் வாடா மலர்களா இருந்தோம், நீங்க எங்களை கூப்பிட்டுட்டு வந்து இங்க வாடி வதக்கி எடுத்தது தான் மிச்சம். இப்போ என் தங்கச்சிகளுக்கு என்ன சந்தோஷம் கிடந்துச்சு, தாசி மாதிரி ஒரு குழந்தைய தான் பெற்றெடுக்க முடிஞ்சிச்சு. தாசிக்கு ஒரு குழந்தை, என் தங்கச்சிகளுக்கு வேற யாரோ கூட உடல் உறவு, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா? அதுக்கு என் வாழ்க்கையே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பை. என்னைக்கு இந்த பீஸ்மரோட தலை கீழே குனியுதோ, என் தலை என்னைக்கு நிமிர்ந்து நிற்கிதோ அன்னைக்கு தான் நான் எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சதுக்கு சமம். அது வரைக்கும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீ கம்முன்னு நின்று கதையை மட்டும் கேளுங்க அப்படின்னு நம்ம சத்தியவதிக்கு ஒரு போட கருத்தை நீங்கள் உடன்பாடாக வச்சு நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில், நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்னதான் நம்மகிட்ட இல்லாததுக்கு நம்ம ஆசைப்பட்டாலும் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயம். அதுக்காண்டி நம்ம அம்பை மாதிரி எடுத்ததுக்குலாம் கோவப்பட்டுக்கிட்டோம்னா எங்கே பார்த்தாலும் பூகம்பமாக தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வாழ்கிறது தான் என்னோட கடைசி காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் நான் பரசுராமர் சார் கூட அவரோட சண்டை போட்டேன், நான் ரெடி, வா அம்பையை போகலான்னு சொல்லிட்டு நம்ம அம்பையை கூப்பிட்டுட்டு நம்ம நல்லவர் பீஷ்மர் ஒரு பக்கம் கிளம்பி போய் பரசுராமரை பார்த்து பீஷ்மர் போய் அவர் நம்ம பரசுராமரை பார்க்க போகும்போது அப்படியே பரசுராமர் கோவத்தின் உச்சியில் நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம அம்பை வந்து அப்படியே வெளியே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே நம்ம நல்லவனை பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்க. அப்போ நல்ல ஒரு பீஷ்மர் வந்து அம்பையை பார்த்துக்கிட்டே அப்படியே இறங்கி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்கிட்ட போய் நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஆசானாச்சே நம்ம போய் ஆசீர்வாதத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பீஷ்மர் கிளம்ப நில்லு பீஷ்மா யார் எங்கே வர அப்படின்னு கேட்டோடனே உங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல ஆசானே அப்படின்னு சொல்லி என்னதான் ஆசானா நீ எல்லாம் நல்லவன் நினச்சேன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்க, அதை வந்து நான் தான் தீர்மானிக்கும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா வேணாமான்றத அப்படின்னு சொல்லி நம்ம பரசுராமர் சொல்ல என்னடா நம்ம சார் இப்படி மூஞ்சி வச்ச மாதிரி பேசிக்கிட்டாரு நம்ம பீஷ்மர் நல்லவன் நினைக்க அப்பன்னு பார்த்து நீ வந்து நல்ல பையனா இருந்தா இப்போ என்னன்னா உன் மேலே புகார் ஓவர் ஆகிடுச்சு, நீ இப்படி நடந்துக்குவே நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை பீஷ்மா, நீ வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஷ்மர்கிட்ட பரசுராமன் சொல்றாரு. நான் உங்ககிட்ட மரியாதையாகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் நினச்சேன். நான் செஞ்ச ஒரே குற்றம் இப்போ வந்து உங்ககிட்ட குற்றவாளியாக நிற்கிறேன்றதை நீங்கள் நம்புறீங்கல்ல, அதுதான் நான் செஞ்ச ஒரு பெரிய குற்றம். இப்போ மட்டும் நான் அஸ்தினாபுரத்தை வந்து என் தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கலைன்னா அனுமார் சுமந்த மலையை சுமந்த மாதிரி நான் சுமந்துக்கிட்டு இருக்கலைன்னா நான் இப்பயே என் உடம்பு கருக்கிக்குவேன் குருதேவா அப்படின்னு பீஷ்மர் சொல்ல கேட்டு நம்ம குருதேவருக்கு ஒரு பக்கம் மனசு இறங்குவேன்னு பார்த்தா அவருக்கு இறங்கவே இல்லை. என்னதான் ஆனாலும் சரி இன்னைக்கு சண்டை போடாமல் விடக்கூடாதுன்னு ஒரே முடிவில் நான் வந்து அப்படி சொல்லலை, நீ வந்து ஒரு நீ வந்து ஒரு குற்றவாளின்றத வந்து என் மனசு நினைக்கல, ஆனால் இந்த பொண்ணுக்கான நியாயத்தை வந்து நான் வழங்கணும்ல, அதுக்காண்டி மட்டும்தான் உன்னை சோதிச்சு பார்க்கணும், அதனால நீ வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்ல. நான் சண்டை போடுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல, நம்ம 2 பேர்த்துக்கும் குரு வந்து சிஷியங்கிட்ட தோத்துட்டான்றத அது அசிங்கம் தான் இருக்கும், அப்படி ஒன்றும் தப்பா தோத்தாலும் பரவாயில்ல, நீ வந்து அந்த மாதிரி நினைக்காத, எப்பயுமே குரு வந்து சொல்லி கொடுக்கும்போது சிஷியங்கிட்ட தோக்குறது ஒரு வெற்றிக்குரிய விஷயம்தான், நீ வந்து அதில் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் இன்னும் உங்களோட நல்ல சிஷியனாக தான் இருக்கேன்றத என்கிட்ட சோதிச்சு பார்க்குற விஷயத்துல நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரசுராமர் சொல்றாரு. அவ்வளோதானே குருதேவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசுராமனும் நம்ம பீஷ்மரும் சண்டை போட்டேன். சரி பூமியில் தரை மேலே 2 சண்டையை போடுவாங்கன்னு பார்த்தா கடலுக்குள்ளே போய் சண்டை போடுறது என்ன, போய் மலைக்கு மேலே ஏறிட்டு சண்டை போடுறது என்ன, இவங்க சண்டை போடுறத பார்த்தா நமக்கே வேதி ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சண்டை போட்டுகிட்டே இருக்கிறப்ப நம்ம பரசுராமர் ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாரு. ஒரு பஞ்சு விட்டாரு பாருங்க நம்ம நல்லவனை, அப்படியே சும்மா பறந்து போய் பூமிக்கு மேலே விழுகிறாரு. தண்ணிக்குள்ள இருந்து விட்ட பஞ்சில் பூமி மேலே வந்து விழுகிறாரு. என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்க நல்லவனே, நீ வந்து சண்டை போடுற மாதிரியே தெரியல, நீ வந்து கிட்ட தோத்துருவேன்ற மாதிரியே நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசுராமர் கேட்க, இல்லை குருதேவா நான் வந்து உங்களை எதிர்த்து சண்டை போட எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. கஷ்டமாவது இஷ்டமாவது நீ இப்போ சண்டை போட்டாதான் எனக்கு ஒரு குரு சொல்றத வந்து அவர் சிஷியம் கேட்கலைன்னா அப்புறம் அந்த குரு மேல என்ன மரியாதை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசுராமர் சத்தம் போட நம்ம பீஷ்மர் என்னடா செய்யறதுன்னு தெரியாம சரி நான் 2 பேரும் சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பீஷ்மர் சண்டை போட ரெடி ஆயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு 2 பேருக்கு சரியான போட்டி வேணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம அம்பையை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சண்டை போடுறாங்களா இல்லை சும்மா விட சுக காட்டுறாங்களான்ற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ நம்ம பரசுராமர் வந்து ஒரு மரக்கட்டையை தூக்கி பீஷ்மர் மேலே தூக்கி போடும்போது அப்படியே அம்பைக்கு சந்தோஷத்தை பார்க்கணும் பாருங்க, அப்படியே இப்போதான் சரியான போடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டு கூச்சலை போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம பீஷ்மர் ஒரே ஒரு கையை தூக்கி இப்படி நிப்பாட்டி அப்படியே அந்த மரக்கட்டையை சுக்கு நூறு ஆக்கி போட்டார் பாருங்க. பையனுக்கு வந்து சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காதேவியை வந்து பையன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, இந்த ஒரு நல்லது செய்ய போய் அவனுக்கு ஒரு கெட்டது வந்து விளைஞ்சிருச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காதேவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்லவன் சண்டை போடுறத. இவங்க 2 பேரும் எப்போதான் சண்டையை முடிப்பாங்க, இப்படியே இந்த சண்டை போய்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு நம்ம அம்மா மனசு அப்படியே நம்ம கங்கை அம்மா மனசு பதற. அப்பன்னு பார்த்தா நம்ம பரசுராமரோட ஆயுதமும் நம்ம பீஷ்மரோட ஆயுதமும் ஒன்றுக்கு ஒன்று மோதுனா இந்த உலகமே பிரளயமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம கங்காதேவி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அம்பை வந்துக்கிட்டு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க சும்மா
வந்தமா வேடிக்கை பார்த்தோமா போனமான்னு இல்லாமல் சாமிக்கிட்ட வேண்டி சிவபெருமானை வேண்டி இவங்க 2 சண்டையை பிரித்து விட்டுருவாங்களேன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க இப்படியே விட்டால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் காதில் எப்படியோ நம்ம அம்மா கங்காதேவி கூச்சல் பட்டவொடனே கங்காதேவி தான் அவங்க மண்டையில் இருக்காங்களே, அதனால அவர் சொன்னவொடனே கூப்பிட்டவொடனே ஓடி வந்துட்டாரு. என்னாச்சு கங்கையே அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு இருந்துக்கிட்டு நம்ம சிவபெருமானை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க ஏற்கனவே கங்காதேவி. கல்யாணம் தான் பண்ண முடியல, பேசாமல் மண்டைய மேலே இருக்க கொண்டையில உட்காந்துக்குவேன்னு கங்காதேவி உட்காந்துருக்கனால சிவன் வந்து கூப்பிட்டவொடனே நம்ம கங்காதேவி ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து கங்காதேவி கூப்பிட்டோன்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கங்காதேவி கூப்பிட்டோன்னே சிவபெருமான் ஓடி வந்துட்டாரு. என்னாச்சு கங்கையன்னு கேட்க, இந்த மாதிரி பாருங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இப்படியே நடந்தால் அப்படியே உலகமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கங்காதேவி சொல்ல, அதுக்கு நம்ம சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெவலப் பண்ண உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம சிவபெருமான் வந்து பரசுராம